வணக்கம். பரந்தூருக்கு விரையும் விஜய் மக்களை சந்திக்கிறாரா, செய்தியாளர்களை முதல் முறையாக சந்திக்க உள்ளாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்தில் இருக்கு. முதல் மாநாடு நடைபெற்ற பிறகு விஜய் அவர்கள் பொதுவெளியில் இன்னும் மக்களை சந்தித்து நேரடியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை ஒரு பேரணியோ எந்த ஒரு விஷயமோ இதுவரைக்கும் விஜய் அவர்கள் செய்யாத ஒரு சூழலில் தற்போது வருகிற திங்கட்கிழமை மாலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் நேரில் வரப்போகிறார். அதற்குண்டான அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் அப்படின்னு காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவின் அடிப்படையில் அனுமதியும் காவல்துறை அனுமதியும் கொடுத்திருக்கிறது. பாதுகாப்பு வழங்குவதற்கும் கிட்டத்தட்ட 500-600 காவலர்களை இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாகவும் கூட காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்ந்த தகவல்கள் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் முதல் முறையாக மக்களை நேரில் வெளியில் சந்திக்க வருகிறார், பொது வெளியில் சந்திக்க வருகிறார். ஒருவேளை மண்டபத்தில் வச்சு அந்த மக்களை சந்தித்து விட்டு சென்று விடுவாரா, இல்லை கேரவன்லேயே முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கிய ஊர் மக்களை வண்டிக்குள்ளே அதை கேரவனுக்குள்ளே வர வச்சு அங்கேயே பேசிட்டு போயிடுவாரா, இல்லை அதிரடியாக களத்தில் இறங்கி பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக பேசிட்டு செய்தியாளர்களையும் சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் வருகிறது. முதல் முறையாக விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில் பரந்தூரில் வரக்கூடிய விமான நிலையம் சம்பந்தமான நிலத்தை மக்கள்கிட்ட இருந்து எடுத்து, அதாவது 3/2 பாகம் நிலத்தை மத்திய அரசும் மாநில அரசும் அதற்குண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அவரை சந்தித்து பேசி அது என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டத்தை விஜய் அவர்கள் முன்னெடுக்க போகிறார், ஆதரவாகவா எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையிலா, அல்லது மத்திய அரசுக்கு ஆதரவாகவா இல்லை மாநில அரசுக்கு எதிராகவா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதாவது வருகிற திங்கட்கிழமை மாலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய புதிதாக அதாவது 2வது விமான நிலையத்தை அமைய இருக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரந்தூர் விமான நிலைய கட்டுமான இடத்திற்கு நேரில் வரக்கூடிய விஜய் அவர்கள் முதல் முறையாக செய்தியாளர்களை நேரில் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது. அவர் செய்தியாளர்களை முதல் முறையாக சந்தித்தால் என்ன பேசுவார்? ஏன்னா ஏற்கனவே விஜய் மீது பல விமர்சனங்கள் இருக்கிறது. முதல் மாநில மாநாடு முடிந்த பிறகு மாநில மாநாட்டில் ஏகப்பட்ட விஷயம் பேசினார். அரசியல் ரீதியான எதிரி, கொள்கை ரீதியான எதிரின்னு 2 வகையான எதிரிகளை 2 கட்சிகளை பிரித்து விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாட்டில் தெரிவிக்க விட்டு பேசியிருப்பார். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் பெற்றிருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் பார்வையிலே இது மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றிருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயினுடைய அரசியல் வருகை 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக எந்த கட்சி ஆட்சி பிடிக்கப் போகிறது அதற்கு பின்புலமாக அதற்கு ஆதரவாக ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவும் எதிர்ப்பும் பின்னி பணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் யார் ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் பிடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இன்றைக்கி பரபரப்பான அரசியல் சூழல் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் மாநில மாநாடு முடிந்த பிறகு மக்களை பொதுவெளியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாகவோ இல்லை பேரணியின் மூலியமாகவோ நேரடியாக மக்களை சந்திக்காத ஒரு விஜய் தற்போது வருகிற திங்கட்கிழமை மாலை மதியம் 3-4 மணிக்குள்ள பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேச உள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அனைத்து கட்சிகளும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் செய்தியாளர் சந்தித்துருவாரா, மக்களை மட்டும் கேரவனுக்குள்ளே வர வச்சு பேசிட்டு அவர் அப்படியே போய் வண்டியிலே கீழே இறங்காமல் அப்படியே போயிடுவாரா, இல்லை கீழே இறங்கினாக்க வண்டியிலேருந்து கீழே இறங்கி மக்களை நேரில் சந்தித்தால் மக்கள்கிட்ட என்ன பேச போகிறார், அப்படி மக்கள்கிட்ட பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மைக்கை நீட்டி விஜய்கிட்ட கேள்வி கேட்க முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் செய்தியாளர்களை அவர் தவிர்த்து விட்டு அந்த இடத்திலிருந்து நகர முடியாத ஒரு சூழலும் அமையக்கூட வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னா வண்டிக்குள்ளே கேரவனுக்குள்ளேயோ இல்லை ஒரு மண்டபத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு அரங்கத்துக்குள்ளே விஜய் அவர்கள் மக்களை சந்தித்தால் அங்கே செய்தியாளர்கள் அனுமதி இல்லை, நாங்கள் உங்களுக்கு செய்தி கொடுக்குறோம்,
இப்படிப்பட்ட செய்திகளை நேரடியாக பரப்புவதற்கோ புகைப்படங்கள் எடுப்பதற்கோ வீடியோ எடுப்பதற்கோ அனுமதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு பொது வெளியில் மக்களுடைய பிரச்சனை குறித்து மக்களை நேரில் சந்திப்பதற்காக 2வது விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய அந்த பரந்தூர் பகுதியில் நேரில் வரக்கூடிய விஜய் அவர்கள் மக்களை நேரில் சந்திக்கின்ற போது நிச்சயமாக கண்டிப்பாக ஆணித்தரமாக விஜய் அவர்கள் முதல் முறையாக செய்தியாளர்களை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் 99% உள்ளது அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வையாக கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை செய்தியாளர்களை விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கின்ற போது விஜய் அவர்கள் அந்த கேள்விகளுக்கு இவர் வந்து என்ன மாதிரியான பதிலை கொடுக்க போகிறார், என்ன செய்திகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் பல கட்சிகளும் எதிர்நோக்கி தான் காத்து கொண்டு இருக்கிறது. இது விஜய்க்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக இருக்கிற மக்கள் மத்தியில் பொதுவெளியில் செய்தியாளர்கிட்ட மைக்கு முன்னாடி அவர் பேசுறதுங்கிறது ஆடியோ லான்ச்சில் பேசுறது, மாநாட்டில் பேசுறது வேற. இது பொது வெளியில் வருகின்ற போது ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வருகின்ற போது விஜய் அவர்கள் பப்ளிக்கில் நின்று செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்கள் பல பேர் பல கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில்களை விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கு அமையுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் விரைவில் கிடையாது, வருகிற திங்கட்கிழமை மதியம் 3லிருந்து 4 மணிக்குள்ளாக விஜய் அவர்கள் பரந்தூருக்கு விரைகிறார் விஜய் அப்படிங்கிறதான் தற்போது பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளான விஷயமாக இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் இது எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் வந்து அவர் எழுதி வச்சு கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கேரவனில் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டாருங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் பல அரசியல் விமர்சகர்கள், அனுபவம் வாய்ந்த அரசியல் விமர்சகர்கள், பல ஆண்டுகளாக அரசியல் ஆய்வில் இருந்து அரசியல் விமர்சகர்களாக இருந்து கருத்து சொல்லக்கூடிய ஊடகத்தில் கருத்து சொல்லக்கூடியவர்கள் கூட விஜய் அவர்கள் ரொம்ப தெளிக்க விட்டு பேசியிருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார், நேரடி எதிரி யார், மறைமுகமான எதிரி யார் தெளிவாக பிரித்து பேசிட்டாருங்க. அப்படின்னு அவர் விஜய் மேலே ஒரு பேச்சு அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. ஆனால் இது வந்து போதாது. மக்கள் மத்தியில் வெளியில் வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் என்னைக்கு விஜய் அவர்கள் பெறுகிறாரோ அன்றைக்கு தான் அவருடைய உண்மையான அரசியல் கலை நிலவரம் விஜய் எதை நோக்கி பயணம் பண்ண போகிறார். மக்கள் மத்தியில் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் சொல்லக்கூடிய பதில்கள் அந்த நேரடி ஒளிபரப்பில் நேரடியான பதில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி விஜய் வந்து அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு, செய்தியாளர்கள் எப்படி சமாளிக்க போகிறார், என்ன பதில் கொடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியலில் காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்கும், சரியான காய் நகர்த்தல் இருக்குமா, இல்லை தடுமாற்றம் இருக்குமா, இல்லை தெளிவான முன்னெடுப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம அந்த இதில் வந்து புரிய வரும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் இருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தானே, நாளை சண்டே, மறுநாள் திங்கட்கிழமை நிச்சயமாக விஜய் அவர்கள் செய்தியாளர்களை நேரில் முதல் முறையாக சந்திப்பார் அப்படிங்கிறதான் எங்களுடைய சேனல் சார்பாக வரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.